இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த ராணுவ ரகசியத்தை இப்படி போட்டுன்னு போட்டு உடைச்சிட்டீங்களேயா. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பங்களாதேஷோட எம்பி வந்து பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சும்மாவே பங்களாதேஷ் வந்து இந்தியா பத்தி எதையாவது வந்து பேசி தேவையில்லாம வாங்கி கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இப்ப வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் வேற வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லாம் வந்து என்ன வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இந்த தடவை வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு க்ளோஸான ஃபைட் வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதுக்கு தான் பங்களாதேஷோட எம்பி ஹுசைன் வந்து பயங்கரமா கொந்தளிச்சிருக்காருங்க. அவர் பார்லிமெண்ட்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் பாஜக ஆட்சியை பிடிச்சாங்க. இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம நாட்டுல இருந்து சட்டவிரோதமா போன அகதிகள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து இருக்காங்க. அங்க வந்து பாஜக ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டவிரோதமா அகதிகளா வந்து குடியேறினவங்கள திரும்ப நம்ம நாட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க. இதனால நம்ம நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகும். அதனால வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சியை பிடிக்கவே கூடாது. வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து டைரக்டா பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க. இப்ப இவர் பேசின இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இதோ பாருங்கப்பா, வெஸ்ட் பெங்கால்ல சட்டவிரோதமா வந்து குடியேறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல, பங்களாதேஷோட எம்பியே வந்து சொல்றாரு. அவரே சொல்றாரு, நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு. இந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து இப்படி கொண்டு போக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதுல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப பாருங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பங்களாதேஷ் எம்பியே வெஸ்ட் பெங்கால்ல வந்து நம்ம நாட்டுல இருந்து நிறைய பேர் சட்டவிரோதமா போய் வந்து குடியேறி இருக்காங்க. நிறைய பேர் சட்டவிரோதமா அங்க போய் அகதிகளா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆளா பயப்படுறது பங்களாதேஷ் தான் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா சும்மாவே வந்து இந்தியாவை எதிர்க்கிறேன்ற பேர்ல பல விஷயங்களை பண்ணி பங்களாதேஷ் வந்து வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. இனி வெஸ்ட் பெங்கால்லையும் பாஜக ஆட்சியை பிடிச்சு பிஜேபி அங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பங்களாதேஷ்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பார்த்தே இப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேலைப்பா பங்களாதேஷ் எம்பி வந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பார்த்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல குமரி இருக்காரு. இதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே பாஜகவுக்கு ஒரு ஃப்ரீயான பிரச்சாரமா வந்து மாறி இருக்கும். இதனால வந்து பாஜகவுக்கு இன்னும் ஓட்டு சேர்ந்து விழுந்திருக்கும். அப்புறம் பாஜக வின் பண்ணதுக்கு அப்புறம் பங்களாதேஷ் எம்பி இப்படி பேசுனனால தான் வந்து வின் பண்ணிட்டாங்க. பாஜக வின் பண்ணதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்ல வேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த மனுஷன் வந்து இப்படி பேசியிருக்காரு. இதுவே இவ்வளோ பெரிய பிரளயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. மே 4ஆம் தேதி என்ன நடக்குது, வெஸ்ட் பெங்கால்ல யார் ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.